கர்ப்பப்பெட்டி அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். இதை நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, வீடு கட்டும்போது தவறாமல் நம்ம பயன்படுத்தணும். எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா யாரும் பயன்படுத்துறதில்லை. அதாவது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பல லட்சங்களில் செலவு பண்ணி வீடு கட்டுறது, பல கோடி செலவு பண்ணி வீடு கட்டுறது, எல்லாம் வீடு கட்டி முடித்தோன்னே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த வீட்டில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தா கைவிட்டு கூட எண்ண முடியாது. இப்போது என்ன பிரச்சனை? எவ்வளவோ செலவு பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கட்டின வீட்டில் அந்த வீட்டில் குத்தம், அந்த நம்ம வாங்கின நிலத்தில் குத்தம், அவங்க வேலை செஞ்சவங்க அந்த வீட்டை வேலை செஞ்சவங்களால் குத்தம், கண்ணுக்கு தெரியாத குத்தம், அறிவுக்கு புலம்படாத குத்தம் அப்படிங்கிறது பல பேர் கோத்து விட்டுட்டு போயிடுறது தான். பிரச்சனை அந்த இடத்துல என்ன இருக்குது, ஏற்கனவே இருக்குதா அப்படின்னு நம்ம யாரும் பார்க்குறதில்ல. நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பிளாட்டு கிடைக்குதா, இல்லை வேறு ஒரு தெரியாத இடத்த ஒன்று வாங்கும்போது அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம பார்க்குறதில்ல. நமக்கு இடம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாங்கி போட்டுறோம். ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட அந்த இடத்துல நம்ம வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டும் பொழுது ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கலாம், வாங்குறவங்களுக்கு தெரியாது. விற்றவங்க இருக்கிறாங்களா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்போது நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம வாங்கி போட்டு போயிடுவோம். கட்டும்போது நம்ம அதை பார்க்குறதில்ல. அதுதான் அந்த கர்ப்பப்பெட்டி அப்படிங்கிறது. அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் இப்படிலாம் ஏன் பிரச்சனை வருது, பிரச்சனை வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏன்னா எவ்வளவோ செலவு பண்ணி கஷ்டப்பட்டு குருவியாக சேர்த்து வச்சு கட்டின வீட்டில் ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னா நமக்கு அந்த வீட்டை கட்டி என்ன பிரயோஜனம், அதில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நிறைய இழப்புகளை சந்திக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம். இல்லை, குடும்பம் மனைவி மக்களோட நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம நம்ம சொந்த இடமா இருந்தாலும் சரி, அது வீடு கட்டினாலும் சரி, வெளியில் நம்ம நிலம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த கர்ப்பப்பெட்டிங்கிறத செஞ்சு அந்த வீட்டு ஈசானிய மூலையில் புதைச்சி வைக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அப்போது நான் முன்னோர்கள் சொன்னது அதுதான். அந்த பெட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இது கிடைக்கிறதுங்கிறது பொறுமையாக தான் செய்ய முடியும். அவசரப்பட்டுலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதாவது 7 மண் கலந்த ஒரு மண் பெட்டி தான் அந்த கர்ப்பப்பெட்டிங்கிறது. அதாவது அந்த 7 மண்ணுங்கிறது நண்டின் வலையிலிருந்து எடுத்த மண். நண்டுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அது வலை வச்சுருக்கோம். நண்டு வலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாதில்லை. அந்த வலையிலிருந்து எடுக்கப்பட்ட மண் ஒன்று. ரெண்டாவது, யானை நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய காலடி மண், யானையினுடைய காலடி மண் இது ரெண்டாவது. மூன்றாவது, காளை மாட்டின் கொம்பில் இருக்கும் மண். அப்படின்னா காளை மாடு பாருங்கள், அந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் விடும்போது ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த மாட்டுக்கெல்லாம். ஒரு பெரிய மண் குட்டான் கொட்டி வச்சு அதை முட்டை விடுவாங்க. சில மாடுகள் நம்ம கட்டிருக்கிற கட்டுத்தரையிலேயே கூட பக்கத்தில் பழைய காலத்து ஒரு ஏற்கனவே இருந்த மண்ணாக இருந்தாலும் சரி, கொட்டின மண்ணாலும் சரி, இறுவி போன மண்ணாக இருந்தாலும் சரி, குத்தி தூக்கும். அந்த காளை மாடு பார்த்திங்கன்னா அதனோட எஃபெக்டை காமிக்கிறதுக்கு, அதனோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கு கொம்பு விட்டு நல்லா தூக்கும்போது அந்த கொம்பில் ஒட்டி இருக்கிற மண் அதான் காளை மாட்டின் கொம்பில் இருந்து எடுத்த மண் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா புற்று மண். நம்ம ஒரு சில இடங்களில் புற்றை பார்க்குறோம், அந்த புற்றோட மண்ணோட கொஞ்சம் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குளத்து மண், அதாவது தண்ணி தேங்கி இருக்கிற குளங்கள், அது செம்மண் குளங்கள், செம்மண் அந்த மலை ஓரத்தில் இருக்கிற குளங்கள், அதாவது மழை தண்ணி அந்த அந்த மலையிலிருந்து எல்லா மூலிகையும் கலந்து வரக்கூடிய அந்த மலை ஓரத்தில் இருக்கிறதுனா அந்த மலை செடி கொடியெல்லாம் அடிச்சுக்கிட்டு வர்றது தண்ணியில் வரக்கூடிய மண் தான், அதுதான் குளத்து மண். அடுத்தது குளவி மண். குளவி கூடு கட்டும் போது குளவி ஒரு நல்ல நிலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக அடிக்கும். அதிலிருந்து அந்த மண் அப்படியே சலித்த மாதிரி இருக்கும், அதுதான் குளவி மண். அடுத்தது பார்த்திங்கன்னா பன்றி மண். அதாவது பன்றி படுத்திருந்த இடம், அது கூண்டாக வச்சு வளர்க்குறாங்க. அதாவது அந்த பன்றி படுத்திருந்த மண். இதுதான் மொத்தம் 7 மண். இந்த 7 மண்ணையும் சமமாக தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த கர்ப்பப்பெட்டியை செய்யணும் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கர்ப்பப்பெட்டி பார்த்திங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 5 அளவில் இருக்கும், ஒரு 4 அளவு இருக்கும். அதாவது ஒரு 5.5 அங்குலம், 7.5 அங்குலம், 8.5 அங்குலம், 15.5 அங்குலம். அந்த பெட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதில் ஏதோ ஒரு அளவில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த பொட்டியில் பார்த்திங்கன்னா இந்த 7 மண் கலந்து தண்ணியை விட்டு செஞ்ச பொட்டியில் 9 அறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சதுரத்தில் பார்த்திங்கன்னா இந்த அளவில் 5.5 அடியோ 5.5 அங்குலமோ 7.5 அங்குலமோ 8.5 அங்குலமோ 15.5 அங்குலமோ செய்யப்பட்ட அந்த பொட்டியில் வந்து 9 அறைகள் இருக்கிற மாதிரி செய்யணும். அதே போல் பார்த்திங்கன்னா அதே மண்ணில் மேலே மூடி வைக்கிற மாதிரி பலவை அதே மண்ணில் செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த 9 அறையிலையும் 9 நவதானியங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். 9 வகை தானியங்கள் தான் நவதானியங்கள். அதை வந்து போட்டுறணும். அடுத்தது நவரத்னங்களை வைக்கணும்னு சொல்கிறாங்க. நவரத்னங்கள் எல்லோரும் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. இருக்கிறவங்க நாம் வைக்கலாம். பஞ்சலோக தகடு, அதாவது பஞ்ச உலோகங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, 5 உலோகம் கலந்தது. அந்த 5 உலோகத்தையும் இதான் இருக்கிறவங்க மொத்தத்தில் 9 நவதானியங்கிறது முக்கியம். அது எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த நவதானியங்களை போட்டு இருக்கிறவங்க நவரத்னங்களை போட்டு அந்த பஞ்ச உலோகங்கள் 5 உலோகங்கள் வந்து தங்கம், வெள்ளி, பித்தளை சம்மந்தப்பட்ட ஒரு 5 உலோகத்தையும் போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நவதானியத்தை போட்டு ஒரு நம்மளுடைய அந்த வீட்டு இருக்கிற அந்த அதாவது ஈசானிய மூலையில் குழி தோண்டி புதைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் வீடு கட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக அந்த இடத்த சிமெண்ட் மட்டும் போட்டு பூசிடணும். அதுக்கு மேலே ஒரு டைல்ஸோ கிரானைட்ஸோ கல்லோ எதுவும் போடாமல் அந்த இடத்துல மட்டும் மேலே சிமெண்ட்டை போட்டு நாம் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை முறைப்படி அந்த பூஜை செய்கிறவங்ககிட்ட சொன்னாவே அவங்களே செய்வாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஈசானிய மூலையில் இப்படி ஒரு பெட்டியை செஞ்சு வச்சு நம்ம வந்து அதை செஞ்சோம்னா ஒரு பல பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதான் முன்னோர்கள் நமக்கு சொன்னது. அதாவது விஷ தோஷங்கள் என்னென்ன இருக்கோ அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஏற்கனவே அந்த இருக்கிற நிலத்தில் ஏதாவது அதாவது தோஷங்கள் நிறைந்த ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதாவது எப்படி பார்த்திங்கன்னா தடநட கோளாறோ அல்ல ஏற்கனவே வந்து ஒரு இறந்து போனவங்களை தூக்கிக்கிட்டு போகக்கூடிய இடமா கூட இருக்கலாம். ஒரு 3 முச்சந்திகள் சந்திக்கக்கூடிய இடங்களாக கூட இருக்கலாம் அந்த இடம். ஆனால் வாங்குறவங்களுக்கு தெரியாது, வாங்கி கட்டுறவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாத நிலையில் இப்படி ஒரு கருப்பு பெட்டியை செஞ்சு ஈசானிய மூலையில் புதைச்சி வச்சுட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா சம்மந்தப்பட்ட இடத்துல நம்ம எந்த இடத்துல வீடு கட்டுறோமோ அந்த அளவுக்குள்ளே இருக்கிற ஈசானிய மூலையில் இந்த பெட்டியை செஞ்சு நவதானங்களை போட்டு 5 உலோகங்களை போட்டு அது இருக்கிறவங்க நவரத்னங்களை போட்டு நவரத்னம் 9 ரத்னங்கள் 9 தானியங்கள் 5 உலோகங்கள் இதை அந்த 9 அறைக்குள்ளேயும் போட்டு அதுக்கு மேலே நம்ம மறுபடியும் அந்த நவதானியங்களை போட்டு மூடி அந்த பொட்டியை போட்டு மூடி வச்சுட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா பூஜை பண்ணிவிட்டு அதுக்குன்னு முறைப்படி என்ன செய்யணுமோ பூஜை செஞ்சு அந்த இடத்துல வச்சிட்டோம்னா கடைசியில் சிமெண்ட் போட்டு பூசிட்டு ஓடெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வீடு அது பாட்டுக்கு எந்த தங்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகுன்னு தான் முன்னோர்கள் சொன்ன ஒரு பொக்கிஷமான விஷயம். இப்போ இருக்கிற இயந்திர உலகத்தில் இதெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எல்லாம் கட்டி முடிச்சிடுறாங்க. பின்னாடி பல சோதனைகளையும் வேதனைகளையும் அந்த இடங்கள் கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு தெரியறதில்ல, அவ்வளவுதான். ஏற்கனவே வந்து அந்த மாதிரி இடத்துல அவங்க போய் மாட்டணுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் பொதுவான விஷயம் நம்ம ஒரு வீடு கட்டும்போது அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெட்டியை செஞ்சு நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா ஒரு சில தோஷங்களை அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இருக்காது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அதாவது வீட்டில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். எல்லா வகையிலையும் வந்து நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்தா கூட அந்த தொழிலில் தங்கு தடை இல்லாமல் போகக்கூடிய டைம். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே தான் வந்தாகணும். நாம் கட்டின வீட்டில் நம்ம வாழக்கூடிய அந்த வீட்டுக்கு தான் எங்கே சுற்றினாலும் நம்ம வந்தாகணும். அப்போ கட்டக்கூடிய வீடு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வகையில் நல்ல இடம் இல்லைன்னா விலகும். அந்த நல்ல தீய சக்திகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு உருவாகும். இந்த கர்ப்பப்பெட்டியை செஞ்சு ஈசானிய மூலையில் வச்சு புதைச்சிட்டு அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சோம்னா தங்கு தடை இல்லாமல் அந்த வீடு
நல்லா கட்டி முடிக்கப்படும். வீட்டில் வந்து நல்ல மகிழ்ச்சி இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது, ஒரு சில சோதனை வேதனையான சம்பவங்கள்லாம் நடக்காதுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன பொக்கிஷம் அதுதான். நமக்கு கொடுத்துட்டு போனது நம்ம முன்னோர்கள். ஆனால் நாம் யாரும் செய்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம அந்த விஷயங்களை வந்து பின்பற்றி நம்ம வந்து அந்த வீட்டை கட்டக்கூடிய அமைப்புக்கு எல்லா மனநிலை நம்ம வந்துட்டால் வாழ்கிற இந்த பூமியில் பிரபஞ்சம் கொடுத்த ஆயுள் வரைக்கும் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது. இப்படி வந்து இது வந்து முக்கியமாக வீடு கட்டுறவங்க பார்க்க வேண்டிய வீடியோ பதிவு. ஏன்னா நிறைய, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வீடு கட்டுறவங்களும் உண்டு. அப்படி தான் கட்டியாகணும். ஒரு வருமானம், 2 வருமானம், எந்த வருமானமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தான் எல்லோரும். சம்பாரித்து நம்மளும் ஒரு வீட்டை கட்டி நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான். அங்கே கடன் வாங்கி, பேங்கில் கடனை வாங்கி செய்கிறோமா இல்லையா? செய்யும் பொழுது அந்த வீடு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வீடாக எல்லாத்துக்கும் இருக்கணும். இது வந்து இப்படி இருந்தால் தான் வாழக்கூடிய நம்ம காலங்கள் ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்ச பொக்கிஷம். இந்த கர்ப்ப பெட்டிங்கிறது இதுதான். இந்த கர்ப்ப பெட்டிங்கிறது 7 மண் கொண்டாந்து தண்ணியை விட்டு பிசைஞ்சு 9 அறைகள் கொண்டு மேலே மூடி வைக்கிற முடியும். அதே மாதிரி அதே மண்ணில் செய்கிறதுக்கு பேர் தான் கர்ப்ப பெட்டி. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஈசானிய மூலையில் புதைச்சிடணும். அவ்வளோதான் விஷயம். இதை செஞ்சால் ஒரு நல்ல நிலை அந்த வீட்டுக்கு ஏற்படும். நன்றி.